பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று ஆடிப்பூரத்தன்று ஜெகன் மாதாவிடம் அன்னையிடம் நாம் எந்த பாடலை படித்து துதித்து அவளது பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு இது. முதல்ல ஆடிப்பூரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திர தினத்தை நாம் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல இந்த நாளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரங்கநாதனையே தன் கணவனாக அடைய வேண்டி பாவை நோன்பிருந்து தன் பக்தியால் இறைவனை அடைஞ்ச ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினம் இன்று. வைணவ திருத்தலங்களில் ரொம்ப விமரிசையாக இந்த நாளை கொண்டாடுவாங்க. இரண்டாவது, சைவ கோயில்களில் அம்பாளுக்கு அம்மனுக்கு வளைகாப்பு போடும் நன்னாள் இது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் தன் குழந்தையாக காத்து நிற்கக்கூடிய அனைவருக்கும் தாயான அம்பிகைக்கு பக்தர்களாகிய நாம் வண்ண வண்ண வளையல்களை போட்டு வளைகாப்பு போட்டு நன்றியை செலுத்தி அழகு பார்க்கக்கூடிய நாள் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அம்பிகை சிவபெருமானை பிரிந்து பூமிக்கு வந்தபோது தட்சனின் மகளாக பூமியில் பிறந்த நாளாகவும் புராணங்களில் குறிப்பிடுறாங்க. தாட்சாயினி அப்படின்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த நன்னாள் தான் இது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நன்னாளில் நாம் பல நாட்களாக என்ன வேண்டிக்கணும்னு நினச்சோமோ அதை இன்னைக்கு வேண்டிக்கலாம். இன்னைக்கு அம்பாளின் கருணையால் அது நிறைவேறும். குழந்தை வரம் வேண்டுபவர்கள், நல்ல வரனமைந்து சிறப்பாக திருமணம் நடக்க காத்திருப்பவர்கள், நல்ல காரியத்தை தொடங்க நினைப்பவர்கள், வேலையில் விருத்தி தொழில் விருத்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு நீ இதை செஞ்சிட்டம்மா உனக்கு நான் நன்றி கடன் செலுத்தணும்னு நினைக்கிறவங்க அம்பிகையை இந்த நன்னாளில் வளையல் கொடுத்து வழிபடலாம். இப்படி யாராக இருந்தாலும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வளையல்களை வாங்கி கொண்டு போய் கோவில்களில் கொடுத்து அம்பிகையை வேண்டி இந்த நன்னாளில் வழிபடலாம். அப்படி அம்பிகைக்கு நாம் அன்போடு கொடுக்குற வளையல்கள் அர்ச்சனைக்கு பிறகு பிரசாதமாக நமக்கு கிடைக்கும். அந்த வளையல்களை பெண்கள் அணிஞ்சுக்கிட்டா சுமங்கலி பாக்கியம், குடும்பத்தில் மன அமைதி, நிம்மதி, மாங்கல்ய பலம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஒரு பக்கம் ஆண்டாள் நாச்சியார் தமிழால் பாடி திருமாலை அடைஞ்ச நாள், மறுபக்கம் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி நாம் தாயன்பை பெறுகிற நாள். ரெண்டுமே தமிழ் வழி பக்தியாலும் தாய்மையாலும் ஒன்றிணைகிற ஒரு அற்புதமான நாள் இது. அப்படிப்பட்ட மங்களகரமான ஆடிப்பூர நன்னாளில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகோ அல்லது கோயிலுக்கு போக முடியாமல் வீட்டில் பூஜை பண்ணுறவங்களும் சரி, இல்லை பூஜை கூட பண்ண முடியல நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படின்றாலும் சரி, அம்பிகையை துதிக்க சக்தி வாய்ந்த சில முக்கியமான அபிராமி அந்தாதி பாடல்களையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரே அருளிய திருப்பாவை பாடல்களையும் இன்று நாம் இந்த ஆடிப்பூரத்துக்கு பாராயணம் செய்யலாம். ஆடிப்பூரத்தன்று ஜெகன் மாதாவிடம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அதை எப்படி கேட்குறது அப்படிங்கிறத வழிகாட்டத்தான் அபிராமி அந்தாதி பாடலும் திருப்பாவையும் இருக்குது. இந்த ரெண்டு புனித நூல்களில் இருக்கக்கூடிய சில வரிகளை நாம் இன்னைக்கு ஆடிப்பூர பிரசாதமாக அம்பிகையோட பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணலாம். இதை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் அம்பிகையோட அருளால் நல்லதே நடக்கும், மங்களம் பொங்கும். வாங்க பாடலை தொடங்குவோம். அபிராமி அந்தாதியினுடைய எந்த பாடல்களை பாடினாலும் வீட்டில் நிம்மதியும் மங்களமும் சௌபாக்கியங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும். ஆனால் அபிராமி அந்தாதியை பொறுத்த வரைக்கும் 100 பாடல்களை கொண்ட தொகுப்பு அல்லவா அது. அதில் ஒவ்வொரு பாடல்களுக்கும் தனித்தனி பலன்களும் உண்டு. அப்படி சில முக்கியமான பாடல்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நல்ல முறையில் வரன் கிடைச்சு நினைத்தபடி நல்ல திருமணம் நடக்க நாம் முதல் ஒரு பாடலை பார்ப்போம். திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. வெங்கண் பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. அம்பிகையை மனதார துதித்து பாட இங்கு ஒரு பாடல் இருக்கிறது.
அம்பிகையை நேரில் காண என்ற பலன் கொண்ட அபிராமி அந்தாதியின் பாடலை காண்போமா? நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதிவுடையாள் சரணம் அரண் நமக்கே. ஆயகி ஆதிவுடையாள் சரணம் அரண் நமக்கே. அபிராமி அந்தாதியிலேயே பிரபலமான பாடல் இது. அனைத்து வளங்களையும் தரக்கூடிய பாடல், சகல சௌபாக்கியங்களும் அடைய என்ற பலன் கொண்ட பாடலை காண்போமா? தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அடுத்த பாடல் குழந்தை பேறு உண்டாக என்ற பலன் கொண்ட 73வது பாடலை காண்போமா? தாமம் கடம்பு படை பஞ்ச பானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களே. அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்கள். அடுத்து அனைத்தையும் கொடுக்கும் திருப்பாவை பாடல்களை பார்ப்போம். அதில் 27வது பாடல் ஆண்டாள் நாச்சியாரே எழுதிய திருப்பாவையிலிருந்து 27வது பாடல் பார்ப்போமா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அடுத்த பாடல் திருப்பாவையின் 29வது பாடல், பெருமாளை சரண் புகும் பாடல். இது பாடலை காண்போமா? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அடுத்ததாக இப்பேற்பட்ட திருப்பாவையை நமக்கு அளித்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் வாழி திருநாமம் காண்போமா? திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பாதங்கள் வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பாதங்கள் வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பாதங்கள் வாழியே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இவ்வனைத்திற்கும் பிறகு முடிந்தால் ஓம் சக்தி திருநாமத்தை 21 முறை, அதாவது 3 முறையிலிருந்து 108 முறை வரை தங்களால் முடிந்த அளவு சொல்லலாம். இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் 3 முறை சொல்லி இருக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாமே 3 முறை கேட்டால் ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் 3 முறை இதை ரீப்ளே பண்ணி பாருங்கள். முடியாதவங்க 1 முறை கேளுங்க. அப்படியும் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஓம் சக்தி மந்திரம் மட்டும் சொன்னால் கூட போதும். உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் ஓம் சக்தி மந்திரத்தையும் சொல்லுங்கள். நாம் அபிராமி அந்தாதி பாடல்களை தொடர் பதிவாக தினசரி வழிபாடாக நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு வரோம். கைப்பட அபிராமி அந்தாதி பாடல்களை எழுதி
நாம் தினசரி வழிபாடாக பதிவிட்டுக்கிட்டு வரோம். அந்த பாடல்களை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நான் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆடிப்பூர நன்னாளில் அனைவருக்கும் அனைத்து வளமும் நலமும் பெருக இறைவனை பிரார்த்திக்கிறோம். இது போன்ற தொடர் ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பதிவு இது போன்ற இறை பதிவுகள் தேவைப்பட்டால் அதை கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.